अथ चतुर्दशोऽध्यायः व्यास उवाच विचिन्त्य मनसा कृत्यं गादिसूनुर्महातपाः प्रकल्प्य यज्ञसंभारान् मुनीनामन्त्रयत्तदा. ஸோ போன சாப்டரில் கடைசியில் என்னாச்சு, திரிசங்கு வந்து விஸ்வாமித்திரட்ட வசிஷ்டர் என்னை சபிச்சுட்டார், நான் சொர்க்கத்துக்கு போக ஆசைப்பட்டேன், உயிரோடு நான் சொர்க்கத்துக்கு போகணும், உடம்போடு போகணுன்னு ஆசைப்பட்டேன், அது மாட்டேன்னு விட்டார், என்னை இந்த கோரமான வடிவில் சபிச்சுட்டார், நான் அதனால தான் இந்த கோரமாக இருக்கேன், நீங்கள் எனக்கு எப்படியாவது எனக்கு இதை பண்ணி இந்த யாகம் பண்ணி என்னை மேலே அனுப்புங்கோ, அந்த மாதிரி யாகத்தை பண்ணி கொடுங்கோன்னு ரிக்வஸ்ட் பண்ணுறேன். ஸோ வியாசர் இப்போ ஜனமேஜன்ட்டு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு வரேன். மனசா விசிந்திய கிருத்தியம், என்ன செய்யணும், கிருத்தியம்னு எதை செய்யணும் அப்படின்னு மனசில் யோசிக்கிறார் விஸ்வாமித்திரர். இப்படி கேட்டுட்டான், ராஜா கேட்டுட்டான் திரிசங்கு என்னை மேலே ஏற்றி விடுன்ட்டு. ஸோ அதை யோசிக்கிறார். காதி சூனுகும் மகா தபாகா, மகா தபஸை உடைய காதி என்பவருடைய பிள்ளையாகப்பட்ட விஸ்வாமித்திரர். ஸோ காதி தான் வப்பா. ஸோ காதி சூனு விஸ்வாமித்திரர் மகா தபஸுடையவர் யோசிக்கிறார். பிரகல்ப யஜ்ஞ சம்பாரான், சரி ஒரு யாகம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு எல்லா யஜ்ஞ சாமானெல்லாம் சம்பாரமாக கூச்சி சேர்த்து விட்டுறேன். முனின்னு ஆமந்திரயத்ததா, முனிவர்கள்லாம் வேணுமே, யாகம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வேணுமே, அதனால முனிவர்களெல்லாம் வாங்கோ, இந்த மாதிரி திரிசங்கு நம்மெல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்புவோம், உடம்போடு அனுப்புவோம், நீங்களாம் வாங்கோன்னு கூப்பிட்றேன். मुनयः तम्महं ज्ञात्वा विश्वामित्र निमन्त्रिताः न आगताः सर्व एव एते वसिष्ठेन निवारिताः. ஸோ மகம் ஞாத்வா, அதாவது இவர் யாகம் பண்ணுறார் விஸ்வாமித்திரர், முனிவர்கள்லாம் பார்க்குறான், இவர் கூப்பிட்டுட்டார். விஸ்வாமித்திர நிமந்திரித்தாக, விஸ்வாமித்திரர் நிமந்திரன்னு ஆமந்திரன்னு பேர், கூப்பிட்ட அழைப்பிதழ்னு இருப்பார். ஸோ ஆமந்திரண பத்திரிகை, விவாக பத்திரிகைக்கெல்லாம் ஆமந்திரண பத்திரிகைன்னெல்லாம் போடுவான், அதாவது இன்விடேஷன் அர்த்தம். ஸோ விஸ்வாமித்திரால் கூப்பிடப்பட்டு நான் அகத்தாக சர்வ யாரும் வரமடைகிறான். ஏத்தே வசிஷ்டேன நிவாரிதா, வசிஷ்டர் சொல்லிட்டார் நீங்களாம் போனாலும் தெரிஞ்சு எழுதினுட்டார். ஏன்னா வசிஷ்டர் வந்து நான் பண்ணி கொடுக்காத யாகத்துக்கு நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பார். எல்லாரும் வசிஷ்டருக்கு பயந்து யாருமே வரல. मुनयः तम्मकं ज्ञात्वा विश्वामित्र निमन्त्रिताः न आगताः सर्व एव एते वसिष्ठेन निवारिताः. गादिसूनुः तथा आज्ञाय विमनाः च अतिदुःखितः आजगाम आश्रमं तत्र यत्र असौ नृपतिः स्थितः. तदाज्ञाय, तदाल तदाज्ञाय. ஸோ காதிசூனு, காதியோட பிள்ளையாகப்பட்ட விஸ்வாமித்திரர் அது புரிஞ்சிட்டார், யாரும் வரலைங்கிறத பார்த்தார். விமனாஷ, ரொம்ப வேதனை, விமனன வருந்துறது, துக்கம். ஸோ அதிதுக்கிதக, துக்கத்தால் ரொம்ப வேதனைப்பட்டார். விமனான வருந்துதல். ஸோ ஆஜகாம ஆசிரமம், ஆசிரமத்துக்கு வரார். தத்திர எத்திர அசௌ நிருபதிஹி ஸ்திதக, எந்த ஆசிரமத்தில் இவரை உட்காந்து வச்சுன்னு எல்லாரும் கூப்பிட போனார். அப்போ ஆசிரமத்தில் நிருபதி யார், திரிசங்கு, அந்த உட்காண்டிருக்கிறது திரும்பி வரார். இப்போ गादिसूनुः तदाज्ञाय विमनश्च अतिदुःखितः आजगाम आश्रमं तत्र यत्र असौ नृपतिः स्थितः. तम् आह कौशिकः क्रुद्धः वसिष्ठेन निवारिताः न आगता ब्राह्मणः सर्वे यज्ञार्थं नृपसत्तम. नृपसत्तम, சிறந்த ராஜாவே திரிசங்குவே, அவரை பார்த்து சொல்கிறார். தமாக, அந்த பார்த்து சொன்னார். கௌஷிக்காக கிருத்தக, கோபத்தோடு வரார், ரொம்ப கோபம், ஏன்னா எந்த பிராமணன் வரலை. ஸோ வசிஷ்டேன நிவாரிதாக பிராமணாக, வசிஷ்டரால் தடுக்கப்பட்ட, நிவாரணம் பண்ணின தடுக்கிறது, தடுக்கப்பட்ட அந்த பிராமணாக ந ஆகதா சர்வே, யாருமே வரல யஜ்ஞார்த்தம் உனக்கு யாகம் பண்ணி கொடுக்கறதுக்கு அப்படின்னு அவர் பார்த்து சொல்கிறார். कौशिकः क्रुद्धः वसिष्ठेन निवारिताः न आगता ब्राह्मणः सर्वे यज्ञार्थं नृपसत्तम. ओके मैम, करेक्ट.
पश्य मे तपसः सिद्धिं यथा त्वां सुरसद्मनि प्रापयामि महाराज वाञ्छितं ते करोमि अहम्. பஷ்யமே தபசக சித்திம், நான் என்னோட தபசோட பலன் நீ பாரு அப்படிங்கிற ராஜாட்ட பார்த்து. என்ன எப்பேற்பட்ட தபசு எங்கிட்ட இருக்கு, அதோடைய பலனை நீ பாரு. யதாத்வாம் சுரசத்மனி பிராபயாமி, ஒன்ன தேவர்களோட பிளேஸ், சத்மன இருப்பிடம், தேவர்களோட இருப்பிடத்துக்கு தேவலோகத்துக்கு நான் உன்னை அனுப்புவேன். என்னோட தபஸுக்கு பலனை நீ பார்க்கலாம். பிராப்பயாமி அடைவிப்பேன். ஹே மகாராஜா திரிசங்குவே, வாஞ்சிதம் தே கரோமி அகம், நீ விருப்பப்பட்டதை நான் செய்வேன். கரோமி. पश्य मे तपसः सिद्धिं यथा त्वां सुरसद्मनि प्रापयामि महाराज वाञ्छितं ते करोमि अहम्. इत्युक्त्वा जलम् आदाय हस्तेन मुनिसत्तमः ददौ पुण्यं तदा तस्मै गायत्री जपसम्भवम्. ஸோ இப்படி சொல்லிட்டு ஜலத்தை எடுக்கிறார். ஹஸ்தேன ஜலமாதாய, கையில் நீரை கொண்டு வந்து அந்த முனி சிறந்த முனிவனான அந்த விஸ்வாமித்திரர் ததா தஸ்மை காயத்ரி ஜபசம்பவம் புண்ணியம் ததவு, அதாவது தாம் பண்ணின காயத்ரி ஜபத்தினால வரக்கூடிய புண்ணியத்தை மொத்தத்தையும் அந்த ஜலத்தால் தத்தம் அப்படின்னு அவனுக்கு தத்தம் பண்ணிடுறார். அந்த புண்ணியத்தை நான் அவனுக்கு தந்துட்டேன். நான் எவ்வளோ காயத்ரி ஜபிச்சிருக்கேனோ அந்த காயத்ரி ஜப சம்பவம் உண்டான ஏற்பட்ட அந்த புண்ணியம், தான் சம்பாதித்த அந்த புண்ணியத்தை மொத்தமும் தஸ்மை ததவு அவனுக்கு தத்தமாக கொடுத்துட்டார். ஸோ அந்த புண்ணியத்தினால அவன் மேலே போனான். அவனுக்கு इत्युक्त्वा जलम् आदाय हस्तेन मुनिसत्तमः ददौ पुण्यं तदा तस्मै गायत्रीं जपसम्भवम्. दत्त्वा अथ सुकृतं राज्ञे तम् उवाच महीपतिं यथा इष्टं गच्छ राजर्षेः त्रिविष्टभम् अतन्द्रितः. தத்துவாத அப்படி தத்தம் பண்ணி கொடுத்துட்டு புண்ணியத்தை கொடுத்துட்டு சுக்ருத்தம்னா புண்ணியம்னு அர்த்தம். ஸோ தன்னுடைய புண்ணியத்தை அவ்வாறு கொடுத்து விட்டு அந்த ராஜாவுக்கு ராஜ்ஞே ராஜாவிடத்தில் தம் வாச்ச மகிபதி, அந்த மகிபதி பூமிக்கு ராஜாவான அந்த திருஷங்குவை பார்த்து அவர் சொல்கிறார் விஸ்வாமித்திரன், எதா இஷ்டம் கச்ச, நீ இஷ்டம் போல போப்பா, நீ சரீரத்தோடு போகணுமா போய்க்கோ, இப்போயே போய்க்கோ, இந்த புண்ணியத்தினாலே நீ போயிடுவேன், கச்ச போ. ராஜர்ஷே ராஜ ரிஷியே திரிவிஷ்டபம் அத்தந்திரித்தகன்னு சோம்பல் இல்லாமல் ரொம்ப லகுவாக விருப்பத்தோடு இஷ்டமாக ஜம்ப் அடித்து மேலே போயிடுன்ட்டார். திரிவிஷ்டபம்னு சொன்னால் தேவலோகம்னு அர்த்தம். தேவலோகத்துக்கு போ. போன ஸ்லோகத்தில் சுரசத்மனினார். சுரசத்மனினாலும் தேவலோகம் தான், தேவர்கள்லாம் வாழக்கூடிய இடம். சத்மனின பிளேஸ். दत्त्वा अथ सुकृतं राज्ञे तम् उवाच महीपतिं यथा इष्टं गच्छ राजर्षेः त्रिविष्टभम् अतन्द्रितः. ராஜர்ஷே அட்ரஸிங், அது இது விளிவேற்றுமை. पुण्येन मम राजेन्द्र बहुकालार्जितेन च याहि शक्रपुरीं प्रीतः स्वस्ति ते अस्तु सुरालये. ஸோ மம புண்ணியேன, என்னுடைய புண்ணியத்தினால் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். அந்த புண்ணியத்தினால ஹே ராஜேந்திர, ராஜா இந்திரன் போன்ற ராஜாவே, பகுகால அர்ஜித்தேன, நான் சாதாரணமாக கிடைக்கல. அந்த காயத்ரி ஜபத்தோட புண்ணியம் வந்து ரொம்ப காலம் தபஸ் பண்ணி கிடச்சிருக்கு. மொத்தத்தையும் போய் இழந்து விடுறேன். இந்த விஸ்வாமித்திரோட இதே அப்படி தான். அவர் புண்ணியத்தை இழக்கிறதுக்கு அஞ்சவே மாட்டார். புண்ணியத்தை நிறைய சம்பாதிப்பார். யார் என்னத்தையும் பண்ணி அதை கொடுத்து விடுவார். திருப்பியும் புண்ணியம் சம்பாதிக்க தபஸ் பண்ண போவார். இப்படியே பண்ணிட்டு போவார். ஸோ பகுகால அர்ஜித்தேன, பல காலமாக சேர்த்து வச்ச புண்ணியம் அது. அதை நான் அவனுக்கு கொடுத்துட்டேன். நீ போ யாஹி போ. சக்கரபுரியும், எங்க இந்திரலோகம், சக்கரனா இந்திரன், சக்கரனுடைய ஊர் அமராவதி பட்டணத்துக்கு நீ கிளம்பு. பிரீத்தக ஸ்வஸ்தி தே அஸ்து, ரொம்ப பிரீத்தியோடு போப்பா, சரீரத்தோடு போ. சுராலையே ஸ்வஸ்தி தே அஸ்து, தேவலோகத்தில் உனக்கு ஸ்வஸ்தமாக இருப்பாய், ஸ்வஸ்தி இருக்கட்டும் அப்படிங்கிற, மங்களம் உண்டாகட்டும் சொல்லி அனுப்புறார். पुण्येन मम राजेन्द्र बहुकाल अर्जितेन च याहि शक्रपुरीं प्रीतः स्वस्ति ते अस्तु सुरालये. राधे कृष्ण. व्यास उवाच इत्युक्तवति विप्रेन्द्रे त्रिशङ्कुः तरसा ततः उत्पपाद यथा पक्षी वेगवान् तपसो बलात्. ஸோ வியாசர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார் ஜனமேஜயன்ட்ட. விப்ரேந்திரே இதி உக்தவதி,
விப்ர இந்திரன் பிராமணோத்தமரான அந்த விஸ்வாமித்ரர். விப்ர இந்திரன்கிறது ராஜேந்திரன் சொன்னா ராஜாக்களில் இந்திரன் போன்றவன் அவன் திரிசங்கு. விப்ரேந்திரன பிராமணர்களில் இந்திரன் போன்ற விஸ்வாமித்ரர். இதி உக்தவதி இவ்வாறு சொல்லப்பட்டு அந்த சமயத்தில் திரிசங்குகு தரசா ததகா அந்த சமயத்திலேயே தரசா வேகமாக உடனடியாக திரிசங்கு அந்த சமயத்திலே ததகா அப்போவே உத்பபாத எதா பட்சி ஒரு பறவை பறக்கிற மாதிரி மேலே பறக்கிறானவன். ஒரு பட்சி பறக்குமே பறவை அது மாதிரி ஜம்ப் அடிச்சு அப்படி மேலே போகிறான். வேகவான் தபசக பலாத்து வேகமாக மேலே போயிட்டே இருக்கான். தன்னுடைய அதாவது விஸ்வாமித்திர கொடுத்த அந்த தபசோட பலனால அவர் மேலே போனார். व्यासोवाच इत्युक्तवती विप्रेन्द्रे त्रिशङ्कुः तरसा ततः उत्पपाद यथा पक्षी वेगवान् तपसः बलात् उत्पत्य गगने राजा गतः शक्रपुरीं यदा दृष्टो देवगणैः तत्र क्रूरश्चाण्डालवेषभाक्. गगने उत्पत्य गगनம்னால ஆகாசம். ஸோ ஒவ்வொன்று ஸ்ட்ராட்டோஸ்ஃபியர் அட்மாஸ்ஃபியர் ஏகப்பட்ட இது சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு பேர் இங்கிலீஷ்லேயும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குமா இருக்கும். இதில் சம்ஸ்கிருதத்தில் ககனம் ஆகாசத்தில் அப்படி ஜம்ப் அடித்து மேலே போய் ஸோ பத்தத்தின கீழ் விழுறது, உட்பத்தத்தின மேலே போகிறதுன்னு அர்த்தம். ஆப்போசிட்டாக பத்தத்தின கீழ் விழுறது. ஸோ உற்பத்தத்தின மேலே போகிறதுன்னு அர்த்தம். ஸோ மேலே போகிறார். கதக சக்கரபுரியும் எதா அப்படியே சொர்க்கலோகத்துக்கு போன உடனே தேவகணைகி தத்திர திருஷ்டக எல்லாம் தேவக்கூட்டெல்லாம் பார்க்குறது. யாரும் வரா, புதுசாக உடம்போடு வேற வரா, பூலோக மனிதன் வரானே அப்படின்னு பார்க்குறா. திருஷ்டகா பார்க்கப்பட்டான். குரூரக எப்படி இருக்கான் பார்க்குறதுக்கு, குரூரமாக இருக்கான், பயங்கர அசிங்கமாக இருக்கான். கோர சாண்டாள வேஷமாக்கு சாண்டாள ஸ்வரூபத்தோடே வந்திருக்கான் அவன் அப்படி பார்க்குறாவா. उत्पत्य गगने राजा गतः शक्रपुरीं यदा दृष्टः देवगणैः तत्र क्रूरः चाण्डालवेषभाक्. வேஷபாக்குன்னா பங்குன்னு அர்த்தம். வேஷத்தில் பங்குடையவன் அர்த்தம். அது மாதிரி ஸோ அந்த வேஷத்தை கொண்டுன்னு அர்த்தம். இப்போ பித்ருபாக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, பித்ருபாக்குன்னா பித்ரார்ஜித சொத்துக்கு பித்ருபாக் அப்படின்னு வரும். அதில் பங்கு. कथितः असौ सुरेन्द्राय को अयम् आयाति सत्वरः गगने देववद्वा यः दुर्दर्शः स्वपचाकृतिः. ஸோ சுரேந்திராய அசௌ கதிதகா இப்படி ஒருத்த வரான் அப்படின்னு தேவன் அந்த இந்திரன்ட்ட போய் சொல்லிட்டா எல்லாரும். அசௌ இவன் இப்படி வரான்னு சொல்லிட்டு இந்த கதையை சொல்லிட்டாவா. ஒருத்தன் மேலே வந்துட்டு இருக்கான்ப்பா. கோயம் ஆயாதி இவ்வளோ வேகமாக வரான். சத்வரக துவரம்னா வேகம், சத்வரக வேகத்தோடு கூட வரானே எவன் தெரியலையே அப்படின்னு போய் சொல்கிறான். ககனே தேவவத்வா யக சரி ஆகாசத்தில் தேவனை போல ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். ஆனால் அவன் தேவன் இல்லை. துர்தர்ஷக பார்க்கறதுக்கே அசிங்கமாக இருக்கான். தர்ஷனம் பண்ணுறதுக்கே கோரமாக இருக்கான் அவன். ஸ்வபச்ச ஆக்கிருதிக்கு ஒரு நாய் மாமிசம் சாப்பிட்றவனோட உருவத்தில் வரான். ஆனால் தேவன் எப்படி மேலேயும் கீழே அப்படி பறந்து போவாளோ அவளுக்கெல்லாம் பறக்கிற சக்தி உண்டு. ஒரு தேவன் தான் பறப்பன். அது மாதிரி பறந்து வந்துட்டு இருக்கான்னு இந்த சாண்டாளன்னு சொல்கிறான். कथितः असौ सुरेन्द्राय को अयम् आयाति सत्वरः गगने देववत्वा यः दुर्दर्शः स्वपच आकृतिः. सहसा उत्थाय शक्रः तम् अपश्यत् पुरुष अदमं ज्ञात्वा त्रिशङ्कुम् अपि स निर्भत्स्य तरसा अब्रवीत्. சக்கரகா சகசா உத்தாய சக்கரன் இந்திரன் டக்குன்னு சிம்மாசிலேருந்து எழுந்திருக்கிறான். எழுந்து உடனடியாக எழுந்திருந்து தம் அபஷ்யத்து புருஷ அதமம் பார்க்குறான். ஒருத்தன் வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு. ஸோ அதமம் புருஷர்களே நீச்சனான ஒருத்தன் இங்கே நம்ம லோகத்தில் வந்திருக்கான்ங்கிறதை பார்த்தான். திரிசங்கும் அபீஞாத்வா ஸோ தெரிஞ்சால் கூட திரிசங்கு தான் இப்படி வந்திருக்கான், இந்த உருவத்தோடு வந்திருக்கான்னு இந்திரனுக்கு தெரியுது. அவனுக்கு அவளை சொர்க்கத்தில் உள்ளவள் கொஞ்சம் கூட நாலேஜ் நம்மளோட உண்டு. ஸோ திரிசங்கு தான் வந்திருக்கான்னு சாண்டாள வேஷத்தில் வந்திருக்கான்னு தெரிஞ்சால் கூட அப்பி தெரிஞ்சால் கூட ச நிர்பத்ய திட்டுறான். நிர்பர்சனம்னு திட்டுறதுன்னு அர்த்தம். ஸோ திட்டுறான். தரசா அப்ரவீத்து வேகமாக அந்த திரிசங்குவை பார்த்து திட்டி மேலும் பேசினான். सहसा उत्थाय शक्रः तम् अपश्यत् पुरुष अदमं ज्ञात्वा त्रिशङ्कुम् अपि स निर्भत्स्य तरसा अब्रवीत्. शपच क्व समायासि देवलोके जुगुप्सितः याहि शीघ्रं ततः भूमौ न अत्र स्थातुं त्वया उचितम्. ஸ்வபச்சா நாய் மாமிசம் சாப்பிடக்கூடிய சாண்டாளனே
குவாசம் ஆயாசி, எங்கே வந்த நீ, இப்போ எங்கே வந்திருக்க நீ? தேவலோகே குப்சிதகா, குப்சான்னு சொன்னான்னா அருவருப்புன்னு அர்த்தம். அப்படி ரொம்ப ஜுகுப்சா இன்னும் ரொம்ப அருவருப்போடு கூட உடையவன். ஸோ அப்படி அருவருப்போடு கூடிய உடையவன் நீ எப்படி தேவலோகத்துக்கு வந்தாய்? யாகி சீக்கிரம் கிளம்பு, உடனே கிளம்பு இந்த இடத்த விட்டு. தத்தோ பூமிக்கு போ, நேத்திர ஸ்தாதும் தொயா உச்சதை, இங்கே நிற்கப்படாது நீ அப்படிங்கிற. देवलोके जुगुप्सितः याहि शीघ्रं ततो भूमौ न अत्र स्थातुं त्वयोचितम् इत्युक्तः स्खलितः स्वर्गात् शक्रेण अमित्रकर्षण निपपात तदा राजन् क्षीणपुण्यः यथा अमरः. ராஜன்னு போட்டிருக்கு, அது கரெக்டு தான், தப்பு இல்லை. நீங்கள் எனக்கு ராஜான்னு போட்டிருக்கு, ஓகே. ராஜன்னா ஜனமேஜயான்னு கூப்பிட்றான்னு வச்சுக்கணும். ஸோ அப்போ ஹே ஜனமேஜயா இத்தியுக்தகா ஸ்கலிதகா, அவ்வளோதான், நைஸாக தள்ளிவிட்டான், நழுவினான். சொர்க்கலோகத்திலேருந்து அவன் நழுவி விழறான். இப்போ திருஷங்கு ஸ்வர்காத்து சக்ரேன அமித்திர கர்ஷனன்னு கூப்பிட்றாரு. அப்போ 2 வாட்டி அப்போ ராஜான்னு தான் கரெக்டுங்க. ஏன்னா அமித்திர கர்ஷனன்னு ஒரு வார்த்தை போட்டுவிட்டார். அமித்திர கர்ஷனன்னு ஜனமேஜான்னு அர்த்தம். அதாவது அமித்திரர்கள்னா ஃப்ரெண்டு இல்லாதவர்கள், எதிரிகள். அவர்களை கர்ஷன, அவர்களை அப்படியே அடியோடு ஒடுக்கக்கூடியவனே. ஸோ அந்த எதிரிகளை வாட்டுபவனே ஹே ஜனமேஜயா. சொர்க்கத்திலிருந்து சக்கரனால், இந்திரனால் அப்படின்னு தள்ளப்பட்டு நழுவி விழுந்த அவன் நிபபாத்த ததா ராஜா. ஸோ அந்த ராஜா அப்படியே கீழே வந்துட்டு இருக்கான். க்ஷீணே புண்ணியக யதா அமரக, அமரன்னு தேவலோகத்தில் இருக்கிறவங்களாம் அமரர்கள்னு சொல்லுவோம். நம்மளை கம்பேர் பண்ணுறோச்சே அவளுக்கு ஆயுசு ரொம்ப கட்டி பல வருஷங்கள் இருப்பாள் நம்மளோட, அதனால் அவர்கள் அமரர்கள்னு பேர். ஸோ ஒரு தேவன் எப்படி அமரலோகத்திலிருந்து நம்மளும் மேலே போனோம்னா நம்மளும் கொஞ்ச நாளைக்கு அமரர்கள் மாதிரி இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய புண்ணியம் தீர்ந்தா தள்ளி விட்டுடுவான். ஸோ க்ஷீணே புண்ணியக, புண்ணியமெல்லாம் க்ஷீணமாயி ஒரு தேவனாக இருந்தவன் இப்பொழுது கீழே வர மாதிரி அந்த ராஜா கீழே வந்தான். इत्युक्तः स्खलितः स्वर्गात् चक्रेण अमित्रकर्षण निपपाद तदा राजन् क्षीणपुण्यः यदा अमरः. पुनः चुक्रोश भूपालः विश्वामित्र इति च असकृत पदानि रक्ष दुःखार्तं स्वर्गात् स्खलितम् आशुगम्. புனச்சுக்ரோஷா கதறான், மேலேருந்து கீழே தள்ளிவிட்டா விழுந்துனே இருக்கான், கதறி அழறான். பூபாலன் யார்? ஸ்ரீசங்கு, பூமிக்கு ராஜா. விஸ்வாமித்ரான்னு கத்தையா மேலேருந்து கூப்பிட்டுட்டே வரான். விஸ்வாமித்திரே இப்படி விழறேன்னு கத்துறேன். இதுச்சு அசக்கிறது, பல முறை விஸ்வாமித்ரா கூப்பிட்டுட்டே விழறான். பதாமி நான் விழுந்துட்டுருக்கேன், ரட்ச என்னை காப்பாற்றுங்கோ. துக்கார்த்தம், ரொம்ப துக்கத்துலையும் ஆர்த்தி பிடிச்சி நான் ரொம்ப கவலையோடு கீழே விழுந்துட்டுருக்கேனே, விஸ்வாமித்திரே என்னை காப்பாற்றுங்கோ. சொர்க்கா சலித்தம், சொர்க்கத்திலேருந்து என்னை தள்ளி விட்டுட்டா நான் அப்படியே அங்கேருந்து விழுந்துட்டுருக்கேன். ஆசுகம், வேகமாக வந்துட்டுருக்கேனே, என்னை காப்பாற்றுங்கோங்கிறேன். पुनश्चुक्रोश भूपालः विश्वामित्र असकृत पदानि रक्ष दुःखार्तं स्वर्गात् चलितम् आशुगम्. यस्य तत्क्रन्दितं राजन् पततः कौशिकः मुनिः श्रुत्वा तिष्ठ इति उवाच पतन्तं वीक्ष्य भूपतिम्. தத்கிரந்திதம், அப்படி கதற சத்தம் வருது. ஹே ராஜன், ஹே ஜனமேஜயா, பதத்தகா அப்படி கீழே விழுந்துட்டே இருக்கும்போது அப்படி விஸ்வாமித்திரன் கதறி அழுந்துட்டு வரக்கூடிய சத்தத்தை காட்டு. கௌஷிகா முனிகி, விஸ்வாமித்திர முனிவர், சுத்வா அதை காதல் கேட்டார். திஷ்ட, நில்லு அப்படிங்கிறார். அங்கேயே நில்லுன்றார் இல்லையா, இப்போ நில்லுன்றார். இதிக உவாச்சா, இவ்வாறு சொன்னார். பதத்தம் வீட்சிய பூபதிம், கீழே விழுந்து கொண்டிருக்கக்கூடிய பதந்தம், கீழே விழுந்து கொண்டிருக்கக்கூடிய பூபதியான அந்த திருஷங்கோவை பார்த்து நில் அப்படின்னார். இங்கேருந்து तस्य तत्क्रन्तितं राजन् पततः कौशिकः मुनिः श्रुत्वा दिष्ट इति उवाच पतन्तं वीक्ष्य भूपतिम्. वचनात् तस्य तत्र एव स्थितः असौ गगने नृपः मुनेः तपप्रभावेन चलितः अपि सुरालयात्. ரெண்டாவது லைன் பார்ப்போம்.
முனேகே தப பிரபாவேன முனிவருடைய தபஸோடைய பிரபாவம், ஏன்னா அவரோட காயத்ரி ஜபத்தோட புண்ணியத்தெல்லாம் கொடுத்துட்டார் இல்லையா. ஸோ அந்த தபஸோட பிரபாவத்தால் சலிதோபி மேலேருந்து தள்ளிவிடப்பட்டு அவனை சாலனம் பண்ணிட்டு அங்கேருந்து தள்ளிவிட்டான். ஸோ சுராலயா சலிதோபி தேவலோகத்திலிருந்து தள்ளிவிட்டாலும் கூட தஸ்ய வச்சனாத் யார் விஸ்வாமித்திரருடைய வச்சனத்தினால திஷ்டான்னுட்டார் நில்லுன்னுட்டார். அதனால் அசௌ ககனே நிருபக ஸ்திதக அவ்வளோதான். அந்த வானத்தில் எங்கே இடத்துல நிற்கிறானோ அதே இடத்துல அப்படியே நின்றுட்டான், கீழே வரல மேலேயும் போல அப்படி நின்றான். विश्वामित्रः अपि अपस्पृष्ट्वा चकार इष्टिं सुविस्तरां विधातुं नूतनां सृष्टिं स्वर्गलोकं द्वितीयकम्. அவ்வளோதான். அடுத்ததுக்கு கையாளமிட்டார் அவர் ஆச்சமனம் பண்ணிட்டு அடுத்த யாகம் பண்ணுறேன் பாருன்னு சொல்லி உனக்கு இன்னொரு சொர்க்கலோகத்தை உண்டாக்குறேன். சக்கார இஷ்டிம் ஒரு யாகத்தை ஏற்பாடு பண்ணுற அடுத்த யாகம் பண்ணுறார். இப்போ அப்பக ஸ்ருஷ்பிட்டுவா அது தண்ணியெல்லாம் கையெலம்பி சுத்தம் பண்ணிட்டு அப்படியே ஒரு பெரிய ஒரு யாகத்தை பண்ணுறேங்கிட்டு ஆரம்பிக்கிறார். விஸ்தராம் இஷ்டிம் விஸ்தாரமாக ஒரு யாகம். விதாத்தும் நூதனாம் சிருஷ்டிம் எதுக்கு ஒரு நூதனமான புது சிருஷ்டி உண்டாக்கணும். விதாத்தும்னு செய்ய ஒரு புது சிருஷ்டியை படைக்கணும். எப்படி சொர்க்கலோகம் மாதிரியே இருக்கணும். துவீகம் சொர்க்கலோகம் ரெண்டாவது சொர்க்கலோகத்தை அமைப்பதற்காக ஒரு யாகத்தை ஆரம்பிச்சிட்டார். विश्वामित्रः अपि अपस्पृष्ट्वा चकार इष्टिं सुविस्तरां विधातुं नूतनां सृष्टिं स्वर्गलोकं द्वितीयकम्. तस्य उद्यमं तथा ज्ञात्वा त्वरितः तु शचीपतिः तत्र आजगाम सहसा मुनिं प्रति तु गादिजम्. ஸோ தஸ்ய உத்தியமம் முயற்சி. ஸோ அவருடைய முயற்சியை பார்க்குறா ஷச்சீபதிகி. யார் பார்த்துறா? இந்திரன். ஷச்சி என்று சொல்லக்கூடிய இந்திரானுடைய கணவனான இந்திரன். ஞாத்வா அதை அறிந்து துவரிதக வேகமாக வரான். தத்திர ஆஜகாம ஓடி வந்துடுறான். விஸ்வாமித்திரன் வரான். ஆஜகாம சகசா உடனே வரான். முனிம் பிரதி தூ காதிஜம். காதிஜம் முனிப்பிரதி காதியுடைய பிள்ளையாக காதியிலிருந்து பிறந்த அந்த விஸ்வாமித்திரர் முனிவர்கிட்டக்க அவன் வந்து சேர்ந்தான். तस्य उद्यमं तथा ज्ञात्वा त्वरितः तु शचीपतिः तत्र आजगाम सहसा मुनिं प्रति तु गादिजम्. किं ब्रह्मन् क्रियते साधो कस्मात् कोपसमाकुलः अलं सृष्ट्या मुनिश्रेष्ठ ब्रूहि किं करवाणि ते. சாதோ ஹே சாதுவே உயர்ந்தவரே சாதுவே பிரம்மன் கிம் பிரம்மன் கிரியதை என்ன பண்ணுறேன் நீங்கள் இங்கே அப்படி கேட்குறார். என்ன ஆகும் பண்ணுறேன்? கிம் பிரம்மன் கிரியதை என்ன பண்ணுறேன்? கஸ்மாத் கோபசமாகுலகா என்ன கோபம் உங்களுக்கு? இப்போ இவ்வளோ கோபத்தோடு ஒரு யாகத்தை ஆரம்பித்து ஏதோ ரெண்டாவது சொர்க்கலோகம் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கிறீங்களே எதுக்காக வேண்டி? அலம் சிருஷ்டியா வேண்டாம், சிருஷ்டி பண்ண வேண்டாம், போரும். அலம் சிருஷ்டியா போரும் நீங்கள் சிருஷ்டி பண்ண வேண்டாம். முனிஸ்ரேஷ்டரே ப்ரூஹி கிம் கரவானது உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? இப்போ பணி வந்துடுது இந்திரனுக்கு. ஏன்னா தன்னோட சொர்க்கலோகத்துக்கு வேல்யூ போயிடுமோன்னு பயப்படுறான் இப்போ. அதனால கிம் கரவாணி உங்களுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க கேட்குறேன். किं ब्रह्मन् क्रियते साधु कस्मात् कोपसमाकुलः अलं सृष्ट्या मुनिश्रेष्ठ ब्रूहि किं करवाणि ते. विश्वामित्र उवाच त्वं निवासं महीपालं च्युतं त्वद्भुवनात् विभुं नयस्व प्रीतियोगेन त्रिशङ्कुं च अतिदुःखितम्. ஸோ மகிபாலம் யார்? பூமிக்கு ராஜா. மகிபாலன்னா பூமிக்கு ராஜா திரிசங்கு. தொத்பவனாச்சுதம் உன்னோடு பவனத்துலேருந்து நீ தள்ளி விட்டுருக்கேன், அவன் கீழே விழுந்துட்டுருக்கேன். ஸோ வழிக்கு விழுந்த அந்த அவனை ஸ்வம் நிவாசம் உன்னுடைய இடத்துக்கு நீ இருக்கக்கூடிய அந்த சொர்க்கலோகத்துக்கு நயஸ்வ கூட்டிட்டு போ, அதான் எனக்கு வேணும். அவனை நீ தள்ளிவிட அவன் கீழே விழுந்துட்டுருக்கான். அவனை நீ உன்னுடைய இடத்துக்கு நிவாசத்துக்கு நீ அழைச்சிட்டு போ. நயஸ்வ அழைத்து கொண்டு போ. பிரீத்தியோக அன்பாக கொண்டு போ. திரிசங்கும் ச அதி துக்கிதம் இப்போ ரொம்ப துக்கத்தோடு இருக்கான். இப்படி ஆயிடுத்தே நம்ம கத்தி சொர்க்கலோகத்துக்கு போனால் ஆசைப்பட்டோமே, இப்படி ஆயிடுத்தேன்னு ரொம்ப துக்கத்தில் இருக்கான். அந்த திரிசங்குவை பிரீத்தியோடு அழிச்சுன்னு போயிடுன்னு சொல்கிறார்.
विश्वामित्र उवाच स्वं निवासं महीपालं च्युतं त्वद्भुवनात् विभो नयस्व प्रीतियोगेन त्रिशङ्कुं च अतिदुःखितम्। व्यासौ उवाच तस्य तं निश्चयं ज्ञात्वा तुराशात् अतिशङ्कितः तपोबलं विदित्वा उग्रम् ஓம் உவாச்ச வாசவः. வியாசர் சொல்றார் இப்போ தஸ்யதம் நிச்சயம் ஞாத்வா ஆறு விஸ்வாமித்திர பிடிவாதமா இப்படிதான் நீ கூட்டின்னு போனன்னு ஒரு ஆர்டர் போட்டார். அப்படி அவரோட நிச்சயமான இதை கேட்ட உடனே இந்த வார்த்தையை கேட்டு துராஷாடுன்னு சொன்னானா இது துர் சகத்தே அதான் துராஷாடுன்னு பேர். துர்ன்னு சொன்னானா வேகம். ஸோ வேகத்தை சகிக்கக்கூடியவன் அது எதிரிகள் எப்படி வந்தாலும் தாங்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. அப்படிப்பட்டவா எல்லாருக்குமே துராஷாடுன்னு பேர். இங்கே இந்திரன். ஸோ இந்திரன் அதிசங்கிதக ரொம்ப இது என்ன பண்ணுறது ஒரே கவலை தான். அதிசங்கான்னு சொன்னால் கவலைன்னு ஒரு அர்த்தம். ஸோ அப்படி கவலையோட தப்போபலம் விதித்தோ எப்பா எப்பேற்பட்ட தப்போபலம் இவர் இப்படி ஒரு சிருஷ்டி பண்ணுறதுக்கே ரெடி ஆகிட்டாரே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட விதித்தோ அறிந்து கொண்டு இவர் பண்ணினாலும் பண்ணுவார். நிச்சயமாக நம்மளோட லோகத்தை அப்படி வீக்கன் பண்ணி இன்னொரு ஸ்லோகத்தை உண்டாக்கிடுவாருங்கிறது தெரிஞ்சுண்டு உதித்துவா உக்ரம் உக்ரமான அவருடைய தபசு உக்ரம் தபோபலம் உக்ரமான தபோபலத்தை அறிந்தவன் ஓம் இது உவாச்ச வாசவக வாசவனன் என்று சொல்லக்கூடிய அந்த இந்திரன் ஓம் ஓம் என்னது ஓகே ஆமாம் நான் கூட்டிட்டு போறேன்னுட்டான். तस्य तं निश्चयं ज्ञात्वा पुराशात् अतिशङ्कितः तपोबलं विदित्वा उग्रम् ओम् इति उवाच वासवः. दिव्यदेहं नृपं कृत्वा विमानभरसंस्थितम् आपृच्छ्य कौशिकं शक्रः अगमन्यपुरीं तदा. திவ்யதேகம் நிருப்பம் கொடுத்துவா. இப்போ அவன் என்ன பண்ணிட்டான், அவருக்கு தேகத்தை மாற்றி கொடுத்துட்டான். இந்திரனுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்குது. உடனே அவனோட சாண்டாள தேகத்தை மாற்றி திவ்யமான தேவர்கள் கூட தேகத்தை கொடுத்து விமான வர சம்சிதம் ஒரு விமானத்தில் உட்காந்து வச்சார். ஏன்னா தேவர்களோட வீடு எல்லாமே விமானம், அது பறக்கிற வீடு தான். அதனால் அந்த விமானம் மாதிரி ஒன்று உண்டாக்கி அந்த விமானத்தில் அவனை உட்காத்தி ஆப்ரிச்ச கௌஷிகம் விடை கொடுத்தான். கௌஷிகத்தை ஆப்ரிச்சான் பண்ணுறதுன்னு நான் விடை கொடுக்கறது, நான் போயிட்டுறேன் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்லிட்டு சக்ரோ அகமத்து நிஜபுரியும் ததா தன்னுடைய வீட்டிற்கு அவன் சொர்க்கலோகத்திற்கு சென்றான். திவ்ய தேகம் நிருபம் கிருத்வா விமானவர சம்ஸ்திதம் ஆப்ரிச்ய கௌஷிகம் சக்ரஹ அகமத் நிஜபுரிம் ததா. गते शक्रे तु वै स्वर्गं त्रिशङ्कुसहिते ततः विश्वामित्रः सुखं प्राप्य स्वाश्रमे सुस्थिरः अभवत्. ஸோ திரிசங்கு சகிதே கதே திரிசங்கோடு கூட அந்த சக்கரே கதே சக்கரனாக்கப்பட்டவன் சென்றதுக்கப்புறம் ததக அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரக சுகம் பிராப்பிய அப்பா நம்ம ராஜாவோட காரியத்தை நல்லபடியாக பூர்த்தி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு ஒரு சுகத்தை அடைந்து ஸ்வ ஆசிரமே சுஸ்திரக அபவத்து நிலை பெற்று தன்னுடைய ஆசிரமத்தில் இருந்தார். राधे कृष्ण मैम. हरिश्चन्द्रः अत तच्छ्रुत्वा विश्वामित्र उपकारकं पितुः स्वर्गमनं कामं मुदितः राज्यम् अन्वशात्. ஸோ தஷ்ருத்வா ஸோ ஹரிச்சந்திரனுக்கு இதெல்லாம் விஷயம்லாம் தெரியுது, தன்னோட அப்பா இல்லையா. ஸோ அப்பா இப்படிலாம் ஆயிடுச்சு, அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார் அப்படின்னு விஸ்வாமித்திர உபகாரகம், விஸ்வாமித்திர ரொம்ப உபகாரம் பண்ணியிருக்கார் நம்ம அப்பாவுக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டு பிதுகு சொர்க்கமனம், ஸோ அப்பா சொர்க்கத்துக்கு போயிட்டார் அப்படிங்கிறத அறிந்து காமம் முதித்தக ரொம்ப சந்தோஷப்படுறார். விஸ்வாமித்திர ஹெல்ப் பண்ணி எங்கள் அப்பா நல்லபடியாக சொர்க்கத்துக்கு போனார். ஸோ ராஜ்யம் அன்வஷாத்து சந்தோஷமாக ராஜ்யத்தை ஆண்டான். हरिश्चन्द्रः अत तच्छ्रुत्वा विश्वामित्र उपकारकं पितुः स्वर्गमनं कामं मुदितः राज्यम् अन्वशात्.
अयोध्याधिपतिः क्रीडां चकार सह भार्यया रूपयौवनचातुर्य युक्तया प्रीतिसंयुतः. ஸோ மனைவியோடு கூட நல்ல கிரீடாம்சக்காரன் ஆனந்தமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அயோத்தியா அதிபதியான அந்த ஹரிச்சந்திரன். ரூப யவ்வன சாதுரிய யுக்தையா, அந்த பெண்ணு ரொம்ப ரூபத்தோடு அழகான ரூபத்தோடு இருக்கா, அழகான யவ்வன பருவத்தில் இருக்கா, சாதுரியமாக இருக்கா. சந்திரமுகின்னு சொல்லுவோம், இங்கே பேரே வேற போடுவன். இங்கே சந்திரமுகி ஹரிச்சந்திரன் சந்திரமுகியோட பேரை இங்கே வேறையாக இருக்குங்க. ஸோ அப்படி தன்னுடைய மனைவியோடு கூட பிரீதி சமயத்துக்கு ஆனந்தமாக சந்தோஷமாக பிரேமையோடு கூட நான் விளையாடி கொண்டிருந்தான். अयोध्या अधिपतिः क्रीडां चकार सह भार्यया रूप यौवन चातुर्य युक्तया प्रीति संयुतः. अतीतकाले युवती न सा गर्भवती अभूत् तदा चिन्तातुरो राजा बभूव अतीव दुःखितः. அவ்வளோதான், கர்ப்பவதி ஆமாட்டேங்கிறான். ஸோ அதீத காலம் வேண்டே இருக்கு, யுவதியாக இருக்கா. அந்த யுவதியோட காலமெல்லாம் கழிஞ்சிட்டே இருக்கிற சமயத்தில் அவள் கர்ப்பவியே ஆகலைன்னு உடனே ராஜா சிந்தாத்துரக, ராஜாவுக்கு ரொம்ப கவலையாயிடுது. என்னடா நமக்கு வாரிசு இல்லையே. பபு அதீவ துக்கிதக, வாரிசு இல்லாமல் ரொம்ப துக்கப்பட்டார். अतीत काले युवती न सा गर्भवती अहि अभूत् तदा चिन्तातुरः राजा बभूव अतीव दुःखितः. राधे कृष्ण मैम. वसिष्ठस्य आश्रमं गत्वा प्रणम्य शिरसा मुनिम् अनपत्यत्वां चिन्तां गुरवे समवेदयत्. வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு போகிறார். இப்போ குலகுருவாச்சே, அவரை நான் வணங்கி பிரணம்ய சிரசா தலையால் அவரை வணங்கி அந்த முனிம் அனபத்தியத்துவம்னா பிள்ளை இல்லாத நிலைமை, அதான் அனபத்தியத்துவம் இல்லையா. தாரித்ரியத்துவம் அப்படின்னா தரித்திர நிலைமை, அது மாதிரி அனபத்தியத்துவம் குழந்தை இல்லாத நிலைமை. அதனால் ஏற்பட்ட அதனால் பிறந்த சிந்தாம் கவலை, எனக்கு குழந்தை இல்லைங்கிற கவலை இருக்குங்கிறத குரவே சம் அவேதயத்து நிவேதனம் பண்ணினான். குருட்ட போய் எனக்கு குழந்தை இல்லையே என்ன பண்ணலாம் சொல்லுங்கன்ட்டு ஒரு ஐடியா கேட்குறான். वसिष्ठस्य आश्रमं गत्वा प्रणम्य शिरसा मुनिम् अनपत्यत्वजं चिन्तां गुरवे सम् अवेदयत्. दैवज्ञः असि भवान् कामं मन्त्रविद्या विचारदः उपायं कुरु धर्मज्ञ சந்ததேஹே மம மானத. தைவஜ்ஞக என்னன்னா ஜோசியம் அறிந்தவர்னு அர்த்தம். தைவஜ்ஞகன்னு பேர் ஜோசியம் தெரிஞ்சவாளுக்கு. ஏன்னா விதி எப்படிலாம் போகும்னு சொல்கிறா இல்லையா, தெய்வன விதி. ஸோ அதனால் ஜோசியர். ஸோ அசி பவான் காமம், உங்களுக்கு ஜோதிடம் எல்லாமே நன்னா தெரியுமே வசிஷ்டரே. மந்திர வித்யா விசாரதக, அது மட்டும் இல்லை எல்லா மந்திரங்கள் எல்லாமே அறிந்தவர் நீங்கள், விசாரதக பண்டிதர் நீங்கள். உபாயம் குரு, ஒரு உபாயம் பண்ணுங்க நீங்கள், தர்மம் அறிந்தவரே. சந்ததேகே மம மானத, என்னுடைய சந்ததிக்காக, மம சந்ததேகே என்னுடைய சந்ததி பிறக்கணும் வரணும், மானத கௌரவத்தை கொடுக்கக்கூடியவரே, நீங்கள் ஏதாவது உபாயம் சொல்லுங்கோ. தேவஜ்ஞோ அசி பவான் காமம் மந்திர வித்யா விசாரதः உபாயம் குரு தர்மஜ்ஞ சந்ததேஹே மம மானத. अपुत्रस्य गतिः नास्ति जानाति द्विजसत्तमा कस्मात् उपेक्षसे जानन् दुःखं मम च शक्तिमान्. அபுத்திரஸ்ய கதிகி நாஸ்தி, பிள்ளை இல்லாதவனுக்கு என்ன கதி, துர்கதி, நல்ல கதி கிடைக்காது, அதனால எனக்கு பிள்ளை வேணும். ஜானாசி உங்களுக்கு தெரியாதா. ஸோ புத்திரன் இல்லாதவனோட கதி சரி கிடையாது, அதனால துஜசத்தம பிராமணோத்தமரே. கஸ்மாது உபேட்சசே, அதாவது எப்படி என்ன உபேட்சிக்கலாம், நீங்கள் உபேட்சிக்கவே கூடாது. முன்னாடியே குருவே வாலண்டியராக வந்து சொல்லியிருக்கணும், எப்போ அடுத்ததுக்கு என்ன பண்ணலான்ட்டு அவரே சொல்லியிருக்கணும். அதனால என்ன உபேட்சை பண்ணாதீங்க நீங்கள். ஜானன் துக்கம் அம்மா, என்னுடைய துக்கம் உங்களுக்கு தெரியும், தெரியாமல் இல்லை தெரியும். சக்திமான், சக்தியும் உடையவர். கேப்பபிலிட்டி இல்லைன்னா கூட நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பேசாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு முடியும். எத்தனையோ குழந்தைகள் திலீபன்லேருந்து எல்லா கதையும் பார்க்குறோம்.
பல பேருக்கு குழந்தை இல்லாமல் ஒருத்தரும் இந்த வசிஷ்டர் இருந்தால் எதாவது ஐடியா கொடுத்து தான் குழந்தை பிறக்கிறது. சூரிய வம்சத்தோட கேடுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே குழந்தை சட்டுன்னு பிறக்கவே பிறக்காது. ஸோ எத்தனை பொண்டாட்டி இருந்தாலும் குழந்தை பிறக்காது. அதனால அது வசிஷ்டர் தான் ஒன்று. ஏன்னா அவர் அதர்வண வேதத்தில் ரொம்ப சிறந்தவர். அதர்வண வேதத்தில் தான் இந்த மந்திரங்கள்லாம் இருக்குது. இந்த பிள்ளை பிறக்கிறதுக்குள்ள மந்திரங்கள் எல்லாமே அதர்வண வேதம், அதர்வண பண்டிட்டுன்னே சொல்லுவாள். வசிஷ்டருக்கு அப்படி ஒரு பேர். அதனால் அவர் சொல்லி தான் அந்த குழந்தைகளே பிறக்கும். அதனால் உங்களுக்கு தெரியும், சக்தியும் உண்டு, உங்களுக்கு என்ன உபேஷம் பண்ணாதீங்கன்றான். अपुत्रस्य गतिः नास्ति जानासि विजसत्तम कस्मात् उपाक्षसे जानन् दुःखं मम च शक्तिमान् उपेक्षसे कलविङ्काः तु इमे धन्या ये शिशुं लालयन्ति मन्दभाग्यः अहम् अनिशं चिन्तयामि கலவிங்கா கல்விங்கா எல்லாம் ஒன்று தான். கல்விங்கானா இல்லை சின்ன பறவை. இந்த கல்விங்க பறவை ஒரு இடத்துல கேட்டிருக்கோம். எந்த இடத்துல கேட்டிருக்கோம் இந்த பறவையை பற்றி? ஸோ அது கல்விங்க பறவை அங்கே பார்த்தோம். நம்ம அப்படியே ஞாபகப்படுத்தி பார்த்துக்கணும். ஸோ கல்விங்காக இந்த பறவையை பாருங்க, எவ்வளோ ஆசையாக குழந்தை குட்டின்னு எவ்வளோ ஜாலியாக இருக்குன்றான் ராஜா விஸ்வாமித்திரரை பார்த்து. இமே தன்யாக, இதுகள்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கு. தன்யர்கள் இந்த பறவைகள் எல்லாம் சின்ன பறவையாக இருந்தால் கூட சிசும் லாலயந்தி பாருங்க, தன்னோட குழந்தைய அப்படியே லாலனம் பண்ணிட்டு அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு எப்படி கொண்டாடி இருக்கு பாருங்க நீங்கள். மந்த பாக்கியக அகம், எனக்கு அந்த பாக்கியம் இல்லையே, நான் மந்த பாக்கியமாக இருக்கேன், எனக்கு பாக்கியமே இல்லையே. அனிஷம் சிந்தையாமி, எப்போதும் நினச்சிட்டு இருக்கேன். திவானிஷம், என்னோட பாக்கியம் இவளுக்கு கேடுகட்ட பாக்கியமாக இருக்கேன்னு நினச்சிட்டே இருக்கேன் நான். திவானிஷம், ராவும் பகலும். திவானா டே, நிஷானா நைட்டு. ராவும் பகலும் இந்த கவலையிலேயே நான் உட்காந்துருக்கேன். ये शिशुं लालयन्ति मन्दभाग्यः अहम् अनिशं चिन्तयामि दिवानिशम्। व्यासौ उवाच इति आकर्ण्य मुनिः तस्य निर्वेदमिश्रितं वचः सञ्चिन्त्य मनसा सम्यक् तम् उवाच विदेस्तुतः। ஸோ வியாசர் கதையை சொல்கிறார். இப்போ இத்தி ஆகர்ணிய முனிகி, இதை கேட்டுட்டு முனிவர்கிட்ட சொல்லிட்டார், நீங்கள் தான் எதாவது பண்ணி ஆகணுன்ட்டார். ஸோ தச நிர்வேதம், நிர்வேதம்னா கவலை. ஸோ நிர்வேத மிஸ்ரிதம், அப்படியே ஒரு ஈடுபாடு, குழந்தை வேணும் அப்படிங்கிறது. ஆனால் அனிர்வேதம்னு சொன்னோன்னா வைராக்கியம் இல்லையா? வைராக்கியம் வரல இவனுக்கு, காமம் இருக்குது இவனுக்கு, குழந்தை வேணுன்ட்டு. ஸோ அப்படி அந்த நிர்வேதத்தோடு கூடி அந்த கவலை மிகுந்த அந்த வார்த்தையை கேட்டு சஞ்சித்திய மனசில் யோசிக்கிறார், என்ன பண்ணலாம். சம்யக், நன்றாக யோசித்து விதேகே சுதக தம்புவாச்சா, விதியுடைய பிள்ளை, விதியார் பிரம்மாவுடைய பிள்ளை வசிஷ்டர். விதேகே சுதக வசிஷ்டர் தம் உவாச்சா, அந்த ராஜாவை பார்த்து சொல்கிறார். இப்போ व्यासोवाच इति आकर्ण्य मुनिः तस्य निर्वेदमिश्रितं वचः सञ्चिन्त्य मनसा सम्यक् तमुवाच विदेहे सुतः। वसिष्ठौ उवाच सत्यं ब्रूषे महाराज संसारे अस्मिन् न विद्यते अनपत्यत्वजं दुःखं यत्तथा दुःखम् अद्भुतम्। அங்கே ஜாம்னா சிந்தாம் ஸ்ரீலிங்கம், அதனால ஜாம். இங்கே துக்கம் புல்லிங்கம், அதனால ஜம் துக்கம். ஓகே, அது மாதிரி அது எப்படி அந்த ஜாமும் ஜம்மும் ஒரு வித்தியாசமாக இருக்கு இல்லையா? ஸோ அனபத்தியத்துவ ஜம் துக்கம். ஸோ வசிஷ்டர் சொல்கிறார், சத்தியம் புருஷே, உள்ளதை கரெக்டாக தான் சொல்கிறேன் இல்லைங்க மகாராஜாவே. சம்சாரே அஸ்மின் ந வித்தியத்தை, அதாவது அந்த ஒரு நீ படுற இந்த துக்கம் அது உலகத்தில் ரொம்ப கஷ்டமான துக்கம் தான்ப்பா, எனக்கு புரியுது. ந வித்தியத்தை அனபத்தியத்துவம் துக்கம், அந்த அனபத்தியம் பிள்ளை இல்லாத ஒரு குறை இருக்கே, அந்த கவலை எவ்வளோ இருக்கோ அது மாதிரி வேறு துக்கமே கிடையாது. ததா துக்கம் அத்புதம், இதை மாதிரி ஒரு இன்னொரு துக்கம் அத்புதமாக வேற ஒரு துக்கம் இருக்கான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. இதுதான் பெரிய துக்கம்னுட்டேன். वसिष्ठ उवाच सत्यं ब्रूषे महाराज संसारे अस्मिन् न विद्यते अनपत्यत्वजं दुःखं यत्तदा दुःखम् अद्भुतम्। तस्मात् त्वम् अपि राजेन्द्र वरुणं याद साम्पतिं सम् आराधय यत्नेन स ते कार्यं करिष्यति। ஸோ ராஜேந்திர, ராஜனே, தொம்மபி, அதுக்காகவே நீ என்ன பண்ணணும், வருணனை பிரார்த்திக்கோன்றான். ஐடியா கொடுக்குறாரு. இப்போ நீ வருணனை வேண்டிக்கோ. யாதசாம் பதிம், யாதஸ்ன்னு சொன்னால் நீர்வாழ் மிருகங்கள்,
நீர்வாழ் மிருகங்களுக்கு ஒரு காமன் நேம் வந்து யாதஸ் அப்படின்னு பேர். ஸோ நீர்வாழ் மிருகங்களுக்கெல்லாம் தலைவன் யார்? நீர்க்கடவுள் தானே. வருணன் வந்து தண்ணியோட கடவுள் தானே. ஸோ அந்த கடவுளான அந்த வருணனை பதிம் ராஜா தலைவன் அவனை ஆராதி எத்தனேன சமாராதியா முயற்சியோடு நன்னா ஆராதிக்கணும். நீ அவனை ஆராதிச்சியானா தே காரியம் கர்ஷிதி, அவர் வந்து உன்னோட காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பார், செய்வார், வருணன் செய்வார்ன்றார். तस्मात् त्वम् अपि राजेन्द्र वरुणं याद साम्पतिं सम् आराधय यत्नेन स ते कार्यं करिष्यति. वरुणात् अधिकः नास्ति देवः सन्तानदायकः तम् आराधय धर्मिष्ठ कार्यसिद्धः भविष्यति. சித்திஹி பவிஷ்யதி, காரிய சித்தி. ஓகே, வருணனுக்கு மேலான ஒரு கடவுள் இல்லைன்றார். அதாவது எதுக்கு? சந்தானதாயக, சந்தானத்தை குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு மேலான தெய்வம் வருணன் தான். அவனை தாண்டி ஒருத்தன் கிடையாது, வேற யாரும் கிடையாது. அவ தர்மிஷ்டா, தர்மத்தில் நிலை பெற்ற ஹரிச்சந்திரனே, தம் ஆராதைய, அவனை நீ ஆராதி, காரிய சித்திஹி பவிஷ்யதி, உனக்கு காரியத்துக்கு பலன் கிடைக்கும் சொல்றான். वरुणात् अधिकः नास्ति देवः सन्तानदायकः तम् आराधय धर्मिष्ठ कार्यसिद्धिः भविष्यति. दैवं पुरुषकारश्च माननीयौ इमौ नृभिः उद्यमेन विना कार्यसिद्धिः सञ्जायते कथम्. தெய்வம் அதாவது விதியும் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்கணும். ஸோ விதியும் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்கணும். புருஷகாரம்னா புருஷார்த்தம். ஸோ நம்மளும் நம்ம தர்மத்தில் தர்மார்த்த காமங்கிற புருஷார்த்தங்களை கடைபிடிக்கணும், நம்மளும் செய்யணும், தர்மத்தில் நிலை பெறணும். ஸோ ரெண்டும் சேர்ந்து பலன் கிடைக்கும். மானனீயோ இமௌ, இந்த ரெண்டுமே மதிக்கப்பட வேண்டியவை. ஸோ தர்மார்த்த காமத்தை அந்த இதை ஃபாலோ பண்ணணும் லோகத்தில். அப்புறம் விதியும் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்கணும். இது ரெண்டுமே கௌரவம் உடையது. மானனீயோ மதிக்கப்பட வேண்டியவை மனிதர்களால். வினா உத்தியமேன, முயற்சி இல்லாமல். காரிய சித்திகி கதம் சஞ்சாயதே, காரியத்துக்கு பலன் கிடைக்கலன்னா எப்படி முடியும்பா? அதனால நீ ஏதாவது காரியம் பண்ணி இப்போ வருணனை ஆராதனை தொடங்கு என்றார் வசிஷ்டர். दैवं पुरुषकारश्च माननीयौ इमौ नृभिः उद्यमेन विना कार्य सिद्धिः सञ्जायते कथम्. न्यायतः तु नरैः कार्य उद्यमः तत्त्वदर्शिभिः कृते तस्मिन् भवेत् सिद्धिः न अन्यथा नृपसत्तमा. ஸோ நியாயத்தகா துகர்த்த நரைகி, நியாயத்தோடு பண்ணணும். எதுவுமே நியாயம் நேர்மை அதில் நிற்கணும். நரைகி மனிதர்களால் செய்யப்பட வேண்டியது, காரியம் செய்யப்பட வேண்டும். உத்தியமாக தத்துவதர்ஷிபிகி, அதாவது பிரத்தியாரை ஏமாற்றி அப்படிலாம் காரியம் பண்ணாது. ஸோ அந்த முயற்சி கூட நல்லபடியான நீதி நேர்மையோடு இருக்கணும். தத்துவதர்ஷிகள்லாம் அதைத்தான் சொல்லியிருக்கா. தத்துவதர்ஷிகள்னு இது எல்லாம் பகவானை பற்றி அறிந்தவர்கள், தத்துவத்தை பற்றி அறிந்தவர்கள். அவா சொல்கிறது இது. கிருத்தே தஸ்மின், அப்படி செய்யப்பட்டால், நேர்மையோடு எந்த காரியத்தை நீ செய்தாலும், தஸ்மின் பவேத் சித்திகி, நிச்சயமாக பலன் கிடைக்கும். அதாவது பகவானை நம்பி விதியை நம்பி விதியோட அனுகூலத்தில் அந்த காரியம் நிச்சயமாக நடக்கும். ந அந்நியதா, இல்லாட்டம் நடக்காது. நீ நியாயத்தோடு இல்லாமல் எந்த மாதிரி ஏமாத்தணும் ஏதாவது அந்த ரூட்டில் போனான்னா நிச்சயமாக நடக்காது. நிருபசத்தம ஹே ராஜா. न्यायतः तु नरैः कार्य उद्यमः तत्त्वदर्शिभिः कृते तस्मिन् भवेत् सिद्धिः न अन्यथा नृपसत्तम. காரியகான்னு போட்டு விசர்க்கம் போட்டுங்க அந்த இடத்துல. காரியகான்னு போட்டோம், செய்ய வேண்டும். ஆமாம். इति तस्य वचः श्रुत्वा गुरोः अमिततेजसः प्रणम्य निर्व्ययौ राजा तपसे कृतनिश्चयः. ஸோ ராஜா இந்த வார்த்தையை கேட்குற வசிஷ்டர் இப்படி சொல்லிட்டார். அதனால குரோஹோ அமித தேஜசக, குரு தேஜஸ், அவ்வளோ தேஜஸ், அளவிட முடியாத. மிதம்னா அளவு, அமிதம் அளவே இட முடியாத அப்படிப்பட்ட தேஜஸுடைய முனிவருடைய அந்த வார்த்தையை கேட்டு சுத்வா கேட்டு பிரணம்ய அவரை வணங்கி ராஜா நிர்யயோ, எங்கே கிளம்புறார்? ராஜா கிளம்பிட்டார். தபசே கிருத நிச்சயக, ஓகே நான் தபஸ் பண்ண போகிறேன், இந்த குழந்தைக்காக ஒரு தபஸ் பண்ண போகிறேன்னு அப்படி நிச்சயம் பண்ணிட்டு அவர் கிளம்பினார் வசிஷ்டரோட ஆசிரமத்தில் இருந்து.
इति तस्य वचः श्रुत्वा गुरोः अमिततेजसः प्रणम्य निर्ययौ राजा तपसे कृतनिश्चयः। गङ्गातीरे शुभे स्थाने कृतपद्मासनो नृपः ध्यायन् पाशधरं चित्ते तचार दुश्चरं तपः. ஸோ சோபனமான அந்த கங்கா நதிக்கரையில் போய் அங்கே ஒரு இடத்துல ஸ்தானத்தில் கிருத பத்மாசனம் போட்டுன்னு உட்காந்துட்டார். ஏன்னா ஒரு ஆசனம் போட்டுட்டு ஸ்திரமான ஆசனத்தில் உட்காண்டா தான் தபசு நிலைக்கும். இல்லாட்டா மனசு சஞ்சலப்படும், உடம்பு வலிக்கிறதே, கால் வலிக்கிறதே, கை வலிக்கிறதுனா பண்ண முடியாது. அதனால பத்மாசனத்தில் உட்காண்டார் ராஜா நிருபக. தியாயன் பாஷதரம்னு அது பாஷத்தை கையிலுடைய வருணன், பாஷகஸ்தகனாலே வருணன். ஸோ அந்த வருணனை தியானித்து கொண்டு சித்தே மனசில் தியானித்து துஷ்சரம் தபக சச்சார, யாராலும் செய்ய முடியாத உயர்ந்த ஒரு தபசை அவர் செய்தார். गंगा तीरे शुभे स्थाने कृत पद्मासनः नृपः ध्यायन् पाशधरं चित्ते चचार दुश्चरं तपः. एवं तपस्यतः तस्य प्रचेता दृष्टिगोचरः कृपया महाराज प्रसन्न मुख पंकजः. ஸோ இப்படி தபஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவனுடைய தபஸ்யதக, அப்படி தபஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய தஸ்ய அவனுக்கு பிரச்சேதாக திருஷ்டிகோச்சரகா வந்துட்டார். வர்ண பகவான் வந்துட்டார். மனம் குளிர்ந்து திருஷ்டிகோச்சரகா கண் பார்வையில் அவர் வந்தார். கிருபையா அபூத் மகாராஜா, ரொம்ப கிருபையோடு மகாராஜா பிரசன்ன முகபங்கஜக. ஸோ இந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, பிரசன்னமாயிடுது. முகபங்கஜம்னு முகத்தாமரை மலர்ந்தது. வர்ணனை எதிர்க்க வந்துட்டாருன்னு ராஜா ஹாப்பி ஆயிட்டார். एवं तपस्यतः तस्य प्रचेता दृष्टिगोचरः कृपया अभूत् महाराज प्रसन्न मुखपङ्कजः. हरिश्चन्द्रम् उवाच इदं वचनं यादसाम्पतिः वरं वरय धर्मज्ञ पुष्टः अस्मि तपसा तव. ஸோ யாதசாம்பதி, நீர்வாழ் மிருகங்களுக்கு தலைவனான அந்த வர்ணன் சொல்கிறான். ஹரிச்சந்திரன் உவாச்சா, ஹரிச்சந்திரனை பார்த்து சொல்கிறான் இதம் வச்சனம், இந்த வார்த்தையை. வரம் வரைய தர்மஜா, தர்மத்தை அறிந்தவனே, வரம் வரைய அங்கிட்ட வரம் கேளுப்பா. தபசா தவ துஷ்டோஸ்மி, உன்னுடைய தபசால் நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான், இப்போ நீ வரத்தை கேளு. हरिश्चन्द्रम् उवाच इदं वचनं यादसाम्पतिः वरं वरय धर्मज्ञ तुष्टः अस्मि तपसा तव. राजोवाच अनपत्यः अस्मि देवेश पुत्रं देहि सुखप्रदं ऋणत्रय अपहारार्थम् उद्यमः अयं मया कृतः. தேவேஷ, தேவர்களா ஈசனே, அனபத்தியக அஸ்மி, எனக்கு குழந்தை இல்லை, அபத்தியம் இல்லை எனக்கு, அப்படி இருக்கேன் நான். புத்திரம் தேகி, எனக்கு ஒரு பிள்ளை கொடுக்கணும். எங்கள் சுகப்பிரதம் புத்திரம், சுகத்தை கொடுக்கணும். அந்த பிள்ளை பிறந்து எதுக்குடா பிறந்தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிள்ளை வேண்டாம், எனக்கு நல்ல பிள்ளையாக கொடுங்க ஒரு பிள்ளைய. ரிணத்ரய, 3 ரிணம் இருக்கு இல்லையா, தேவ ரிணம், ரிஷிகடன், அப்புறம் பித்ருக்கடன், முக்கியமாக 3 கடன். அதுக்கப்புறம் பூத கடன் இருக்குது, அதில் ரெஃபர் பண்ணலைங்க. தேவர்களுக்கு கடன் இது நம்ம யாக யஜ்ஞம் பண்ணுறதுக்கு ஒரு பிள்ளை வேணும். ரிஷிகளோட கடன் அடைக்கணும்னா அதனால நம்மளுடைய வம்சத்தில் படிப்பு இதெல்லாம் கொடுக்கணும், கல்வியெல்லாம் கொடுக்கணும். பித்ருக்கடனை தீக்கணும். பித்ருக்கள் எல்லாம் அவள் லோகத்தில் அவளுக்கு அவள் சாப்பாடு போடணும், வருஷம் அவளை கூப்பிட சாப்பாடு போடணும், மாலையத்தை பண்ணணும், எல்லாம் பண்ணணும் இல்லையா. ஸோ அபகாரார்த்தம், இந்த 3 கடன்கள்லேருந்து விடுதலை அடையணும், அபகரணம் ஆகணும், என்னுடைய கடன் இங்கே நீங்கணும். அதுக்கு வேண்டியாவது நான் இந்த முயற்சியை நான் மேற்கொண்டேன். எதுக்கு? இந்த தபஸை பண்ணினதே எனக்கு குழந்தை வேணுங்கிறதுக்கு வேண்டி, அதனால என் கடன் அடையணுங்கிறதுக்காக வேண்டி தான் அதை நீங்கள் கொடுங்கோன்னு கேட்குறேன். राजोवाच अनपत्यः अस्मि देवेश पुत्रं देहि सुखप्रदं ऋणत्रय अपहारार्थम् उद्यमः अयं मया कृतः. नृपस्य वचनं श्रुत्वा प्रागल्भं दुःखितस्य च स्मितपूर्वं ततः पाशी तम् आहा पुरतः स्थितम्. ஸோ ராஜாவோட வார்த்தையை கேட்டு எனக்கு வரம் கொடு, பிள்ளை வரம் வேணும்னு கேட்ட உடனே
பிரகல்பம் பிராகல்பம் ரெண்டும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. சுத்வா பிரகல்பம்னு இது பொருள் புரிந்தான்னு அர்த்தம். ரொம்ப கர்ப்பித்தமாக நல்லா ஒரு கருத்தோடு சொல்லியிருக்கான், எதுக்காக வேண்டிங்கிற ரீசனோடு சேர்த்து சொல்லிட்டேன். ஸோ அப்படி நல்ல ஒரு கம்பீரமான வார்த்தையை கேட்டு துக்கிதஸ்யா ரொம்ப துக்கத்தோடு வேறு இருக்கான் இந்த ராஜா ஹரிச்சந்திரன். ஸ்மிதபூர்வம் ததகா அப்போ சிரிக்கிற புன்சிரிப்போட அந்த பாஷின பாஷத்தை கையில் கொண்டவன் கையிலுடையவன் வர்ணன். புறத்தக ஸ்திதம் தம் ஆக தன் முன்னால் நின்று கொண்டிருந்த ஹரிச்சந்திரனை பார்த்து சொன்னார். वचनं श्रुत्वा प्रकल्पं दुःखितस्य च स्मितपूर्वं ततः पाशी तम् आह पुरतः स्थितम्. वरुण उवाच पुत्रः यदि भवेत् राजन् गुणी मनसि वाञ्छितः सिद्धे कार्ये ततः पश्चात् किं करिष्यसि मे प्रियम्. வர்ணன் சொல்றார். சரி, உனக்கு பிள்ளை பிறந்தது வச்சுக்கோ, புத்திரகா எதி பவேத், சரி நாளைக்கு உனக்கு என்னோட ஆசீர்வாதத்தால் உனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஆனால் ஹே ராஜன், ஹே ஹரிச்சந்திரனே, குணி அதாவது நீ நினச்ச மாதிரியே நல்ல குணங்களோடு, குடியான புத்திரன் நல்ல குணங்களோடு ஒரு பிள்ளை, மனசையும் வாஞ்சிதக்கா நீ மனசில் எப்படி குழந்தை பிறக்கணும் ஆசைப்பட்டியோ அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்தது என்றால் சித்தே காரிய உன்னுடைய காரியம் நிறைவேறிடும், உன்னோட காரியம் சித்தி ஆகிடும், பலன் ஆகிடும். ததப்பஷா அதுக்கப்புறம் கிம் கரிஷதி மே பிரி, எனக்கு என்ன பிரியம் பண்ண போகிறாய், நான் உனக்கு ஒரு குழந்தை வரத்தை கொடுத்துட்றேன், நல்ல குழந்தையாக வேறு கொடுத்துட்றேன், நீ அந்த காரியம் உன்னோட காரியம் நடந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தர போகிறேன்னு கேட்குறேன். पुत्रः यदि भवेत् राजन् गुणी मनसि वाञ्छितः सिद्धे कार्ये ततः पश्चात् किं करिष्यसि मे प्रियम्. यदि त्वं तेन पुत्रेण मां यजेता विशङ्कितः पशुबन्धेन तेनैव ददामि नृपते वरम्. யதீத்வம் நீ ஒருவேளை தேன புத்திரேன அந்த பிள்ளையை வச்சுட்டு விஷங்கிதக மாமியஜேதா அந்த பிள்ளைய நீ எனக்காக யாகம் பண்ணினா என்றால், அந்த நான் கொடுத்த பிள்ளையை வச்சுட்டு எனக்காக கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் கவலையப்படாமல் எனக்காக நீ யாகத்தை செய்தால், எந்த யாகம் பண்ணணும், பசுபந்தேனான்னு அந்த பிள்ளையே பசுவாக யூபஸ்தம்பத்தில் கட்டி ஒரு ஆட்டை வச்சு யாகம் பண்ணுற மாதிரி இந்த பிள்ளையே யூபஸ்தம்பத்தில் கட்டிடுன்றார். அதுக்கு பேர் பசுபந்த யாகம்னு ஒரு யாகத்தில் பல விதங்கள் இருக்குது. அஸ்வமேத யாகம், வாஜ்பேயி யாகம் மாதிரி பசுபந்த யாகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த பசுபந்த யாகத்தில் உன்னோட பிள்ளையை கட்டிவிடுன்றார். ஸோ பிள்ளையை திருப்பி எனக்கு கொடுத்துருன்றார். ஸோ தேனையே அந்த குழந்தையா வச்சுண்டேன்னு யூபஸ்தம்பத்தில் பசுபந்த யாகத்தை பண்ணினியானா நிப்பத்தே வரம் ததாமி, அப்போ நான் உனக்கு வரம் தரேங்கிறேன். நீ பிள்ளை பெத்தாச்சினாலே உன்னோட கடன்கள்லாம் அடைஞ்சு விடுறதுன்ற அர்த்தம். இப்போ நீ உனக்கு குழந்தை பிறந்தாச்சான அதுக்கப்புறம் அந்த குழந்தை நடுவில் போகலை, யாருக்குமே குழந்தை கடைசி சொல்லி இருக்குன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி நீ உன் பிள்ளையை வச்சுட்டே எனக்கு யாகத்தை பண்ணி அந்த பிள்ளையை திருப்பி என்கிட்டே கொடுத்துரு, பசுபந்த யாகத்தை பண்ணிடுன்ட்டேன், அப்போ உனக்கு வரம் தரேங்கிறேன். இல்லை டிட் ஃபார் டேட் மாதிரி இருக்குது. राजोवाच देव मे मास्तु वन्द्यत्वं याजिष्ये अहं जलाधिप पशुं कृत्वा सुतं पुत्रं सत्यम् एतत् ब्रवीमि ते. யாஜிஷ்ய போட்டிருக்கா எஜிஷ்ய போட்டிருக்கா? எஜிஷ்ய போட்டிருக்கா? எஜிஷ்ய ரைட், ஓகே. ராஜா சொல்கிறார், ஹே தேவா வர்ணரே தேவனே, மே மாஸ்து வந்தியத்துவம், எனக்கு இந்த மலடுங்கிற பேர் வேண்டாம். அதான் பொண்டாட்டிக்கு மலடி தானே கூப்பிடுவா. ஸோ வந்தியான்னு சொன்னால் மலடின்னு அர்த்தம். ஸோ இந்த மலடு தன்மை எனக்கு வேண்டாம், அதனால் குழந்தை வேணும். யஜிஷ்யே நான் உங்களுக்கு யாகம் பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுவேன், அந்த குழந்தைய வச்சுன்னே பண்ணிடுறேன் நான் சொல்லிட்டு ஒத்துன்ட்டேன். ஜலாதிப ஜலத்து கடவுளே வர்ணரே, பசும் கிருத்வா சுதம் புத்திரம், என்னுடைய பிள்ளையை பசும் அது யாக பசுவாக அந்த யுகஸ்தம்பத்தில் கட்டி அந்த யாகத்தை பண்ணுறேன். சத்தியம் ஏதத் பிரவிமிதே, இது நான் சத்தியமாக சொல்கிறேன். ராஜோவாச்ச தேவ மே மாஸ்து வந்தியத்வம் யஜ்ஞே அகம் ஜலாதிப பசும் கிருத்வா சுதம் புத்ரம் சத்யம் ஏதத் பிரவிமிதே. वन्द्यत्वे परमं दुःखम्
असह्यं भुवि मानद शोकाग्निशमनं नृणां तस्मात् देहि सुतं शुभम्. ஸோ வந்தியத்துவே இந்த மலடுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை சரியா. அது வந்தியத்துவே பரமம் துக்கம், அது பெரிய அசகியம் துக்கம், சகிக்க முடியாத துக்கம். குழந்தையில 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 சொல்லும்போது ரொம்ப துக்கமாக இருக்குது. இந்த பூமியில் மானத கௌரவத்தை அளிக்கக்கூடிய வர்ணனே சோகாக்னி சமனம் ருணாம், அதாவது சோகத்தை அப்படியே சோக அக்னி மாதிரி உள்ள அப்படியே மூண்டுண்டு குழந்தையிலங்கிற கவலை தீயா வாட்டும். அதை சமனம் பண்ணணும், அதை நீக்கணும் ருணாம். அதனால மக்கள் இப்படி வருத்தப்படக்கூடாது, வந்தியா நிலைமை வரக்கூடாது யாருக்குமே. அதனால மக்களுக்கு அதை நீக்கிறதுக்காக தேகி சுபம் சுதம், எனக்கு நீ நல்ல ஒரு சோபனமான குழந்தையை கொடுங்கள்னு கேட்குறேன். वन्द्यत्वे परमं दुःखम् असह्यं भुवि मानद शोकाग्निशमनं नृणां तस्मात् देहि सुतं शुभम्. वरुणौ उवाच भविष्यति सुतः कामं राजन् गच्छ गृहाय वै सत्यं तद्वचनं कार्यं यत् ब्रवीचि मम अग्रतः. பிரபீஷி ஓகே வர்றேன்னு சொல்கிறேன். பவிஷ்யதி சுதக காமம், கண்டிப்பாக உனக்கு குழந்தை பிறக்கும்பா, நீ விரும்பின மாதிரி குழந்தை பிறந்துடும். ஹே ராஜன் கச்ச வீட்டுக்கு போ, கிரகாய கச்ச வீட்டுக்கு போ, நீ சத்தியம் தத்வச்சனம் காரியம். ஆனால் நீ இப்போ எங்கிட்ட சொன்னியே எத் பிரவீஷி மம அக்ரதக, என் முன்னாடி இப்போ பேசியிருக்கியே அந்த குழந்தை யூபஸ்தம்பத்தை கட்டி நான் வந்து பசுவந்த யாகம் பண்ணுறேன்னு, அதை நீ கண்டிப்பாக சத்தியம் தத்வச்சனம் காரியம், அதை கண்டிப்பாக நீ செய்தே ஆகணுங்கிற போகிறச்சே ரிமைண்ட் பண்ணுறேன். वरुण उवाच भविष्यति सुतः कामं राजन् गच्छ गृहाय वै सत्यं तद्वचनं कार्यं यत् ब्रवीषि मम अग्रतः. व्यासौ उवाच इत्युक्तः वरुणेन असौ हरिश्चन्द्रः गृहं ययौ भार्यायै कथयामास वृत्तान्तं वरदानजम्. ஸோ வியாசர் சொல்லிட்டு இருக்கார் ஜனமேஜன்ட்ட, வருணேன அசௌ இத்தியுக்தக, வர்ணனால் இந்த ராஜா இவ்வாறு சொல்லப்பட்டு ஹரிச்சந்திரன் கிரகம் அவன் வீட்டுக்கு போயிட்டான். ஸோ விற்த்தாந்தம் வரதானஜம் விற்த்தாந்தம் வரம் கிடைத்த அந்த அதனால் ஏற்பட்டக்கூடிய அந்த கதையெல்லாம் விற்த்தாந்தம்னு இந்த கதைகள் அதெல்லாம் கதையா பாரியாயை கதையாமாச தன்னுடைய மனைவியிடம் சொன்னார். व्यासोवाच इत्युक्तः वरुणेन असौ हरिश्चन्द्रः गृहं ययौ भार्यायै कथयामास वृत्तान्तं वरदानजम्. तस्य भार्या शतं पूर्णं बभूव अतिमनोहरं शुभा शैव्या धर्मपत्नी पतिव्रता. ஸோ பாரியா சதம், ஹரிச்சந்திரன் எத்தனை பொண்டாட்டினா 100 பொண்டாட்டி, பாரியா சதம் 100 பொண்டாட்டி பூர்ணமாக பபுவா அதிமோக மனோகரம், எல்லாருமே அழகு, அவ்வளோ அழகாக 100 பொண்டாட்டிகள். ஆனால் பட்டராக்னின்னு ஒருத்தி தான் இருப்பாள், பட்டராணி மகிஷி, பட்ட மகிஷின்னு சொல்கிறோம் இல்லையா, அவள் ஒருத்தி. அவள் தர்மபத்தினி பதிவிரதையாக இருக்கக்கூடியவள் ஷைபியான்னு பேர், அவள் பேர் ஷைபியா. இந்த ஸ்டோரியில் ஷைபியான்றோம். நம்ம அதில் பார்த்தா நார்மலாக நம்ம சந்திரமதின்னு சொல்லுவோம், சந்திரமுகியும் போய் ஏதோ ஒரு பேர் சொல்லுவோம் ஹரிச்சந்திரனுக்கு. இந்த இடத்துல ஷைபியான்னு பேர் சொல்கிறேன். ஸோ அவளுடைய தர்மபத்னியாக ஷைபியான்ற இருந்தாள். तस्य भार्या शतं पूर्णं बभूव अतिमनोहरं पट्टराज्ञी शुभा शैव्या धर्मपत्नी पतिव्रता. काले गते अथ सौगर्भं ददार वरवर्णिनी बभूव मुदितः राजा श्रुत्वा नोपचेष्टितः. காலே கதே அத கொஞ்ச நாள் ஆச்சு, அவள் கர்ப்பமானவ ததார கர்ப்பம் ததார வரவர்ணினி, சிறந்த அந்த அழகுடைய பெண்ணு கர்ப்பம் தரித்தாள். பபுவ முதிதக ராஜா ஹாப்பி ஆகிட்டார், ரொம்ப மோதமாயிடுது, அவருக்கு சந்தோஷமாயிடுது. தோகத சேஷ்டிதம் சுத்வா, தோகதம்னு என்னது ஒரு சைல்டை கொடுக்க போகிறா, கறந்து கொடுக்க, தோகதம்னு என்னது கறந்து கொடுக்குறதுன்னு அர்த்தம். ஸோ தன் வயிற்றிலிருந்து அவள் ஒரு குழந்தையை பெற்று கொடுக்க போகிறாள்ங்கிறத ஆனந்தத்தில் ராஜா ஹாப்பியாக இருந்தார். काले गते अथ सा गर्भं ददार वरवर्णिनी बभूव मुदितः राजा श्रुत्वा दोहत चेष्टितम्.
कारयामास विधिवत् संस्कारान् नृपतिः तदा मासे अद्रादशमे पूर्णे सुषुवे साशुभे दिने. ஸோ விதிவத்து சம்ஸ்காரான் அந்த முதல் சம்ஸ்காரம் சீமந்த உன்னயனம் தானே முதல் சம்ஸ்காரம் நம்மளோட 16 சம்ஸ்காரங்களில். ஸோ அந்த சம்ஸ்காரத்தெல்லாம் விதிவத்து சாஸ்திரப்படி காரையாமாசை செய்ய வச்சார். முனிவரில் யாரெல்லாம் படுமோ வள்ளவாதியாரெல்லாம் கூட்டு பண்ணினார். நிருபதிகி பூமிக்கு ராஜாவான அந்த ஹரிச்சந்திரன். தசமே பூர்ணே மாசே 10 மாதம் பூர்ணமாயிடுது. சுஷுவேசா சுபேதினே ஒரு நல்ல நாளில் குழந்தையை பெற்றெடுத்தாள். संस्कारान् नृपतिः तदा मासे अनदशमे पूर्णे सुषुवे सा शुभे दिने. ताराग्रह वनोपेते पुत्रं देवसुत उपमं पुत्रे जाते नृपस्नात्वा ब्राह्मणैः परिवेष्टितः. தாராகிரகன்னு சொன்னது தாரான ஸ்டார், நல்ல ஸ்டாரு. கிரக பிளானட்ஸ் எல்லாம் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய பல உபயத்தை அது சுபதினம்னு அர்த்தம். தாராகிரகம்னு நல்ல கிரகங்களும் இந்த பிளானட்டரி பொசிஷனில் நல்லா இருக்கிற ஒரு சுபதினத்தில் உபயத்தை அந்த சேர்ந்த நாளில் தேவ சுதோபமம் புத்திரம் தேவ குழந்தை மாதிரி இருக்குது. தேவரோட ஒரு குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய அந்த உபமை சொல்லக்கூடிய குழந்தையாக இருக்கக்கூடிய தன் பிள்ளைக்கு புத்திரே ஜாத்தே அந்த பிறந்த குழந்தைக்கு நிருபக ராஜா ஸ்நாத்வா பிராமணைகி பரிவேஷத. அப்போது அதை தான் குளிச்சுட்டு பிராமணர்கள்லாம் சூழ்ந்து அப்படி இருக்கார். என்ன பண்ணணும், இப்போது மடியில் வச்சுட்டு ஜாத கர்மாலாம் பண்ணணும் இல்லையா, அந்த கர்மத்துக்கு ரெடியாக ராஜா குளிச்சுட்டு வந்துட்டார். राधे कृष्ण मैम. चकार जातकर्मा आतौ तदौदानानि पूरिषः राज्ञश्च अति प्रमोदः अभूत् पुत्रजन्म समुद्भवः. ஸோ ஜாதகர்மா அதவு சக்கார ஜாதகர்மாலாம் பண்ணினார். அவருக்கு குழந்தைக்கு பேரிட்டு படலாம் எல்லாம் ஜாதகர்மாலாம் பண்ணினார். ததவு தானானி பூரிஷக நிறைய தான தர்மெல்லாம் பண்ணார் அவர். ராக்ஞஷ்ட அதிப்பிரமோதக ரொம்ப எக்ஸ்ட்ரஸில் இருக்கார். எப்போ என்னோட குழந்தை கிடச்சிருக்கு எவ்வளோ வரம் பெற்று குழந்தை பெற்றுக்கணும் அப்படி ஒரு ஆசையாக இருக்கார். அபூத்து புத்திர ஜென்ம சமுத்பவக பிள்ளை பிறந்த ஆனந்தத்தினால அப்படியே ஆனந்தத்தில் மிதந்துட்டு இருக்காராம் ராஜா. अभूत् पुत्रजन्म समुद्भवः बभूव परमोदारः धनधान्यसमन्वितः विशेषदानसंयुक्तः गीतवादित्रसङ्कुलः. இதுக்குள்ள கிளாரிட்டியாக வருது இந்த ஸ்லோகம். பரம உதாரக பபுவக ரொம்ப தாராளம் காட்டுறார். அது தானம் கொடுக்கறதுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. அப்படி உதாரமாக இருக்கார், வள்ளலாக இருக்கார். தனதானிய சமன்விதக நிறைய தனம் தானியங்கள் எல்லாம் தாராளமாக இருக்குது. விசேஷ தான சம்யுக்தக விசேஷமான தானங்கள் எல்லாம் பண்ணுறாராம். கீத வாதித்திர சங்குலக எல்லாம் கோலாகலமாக இருக்குது. பாட்டு வாத்தியங்கள் எல்லாம் முழங்குற மாதிரி அந்த ஃபங்க்ஷனை பண்ணுறார். ஜாதகர்மா பண்ணுறக்கா இதை ஃபங்க்ஷன் நல்லா பண்ணினேன். धनधान्य समन्वितः विशेष दान संयुक्तः गीतवादित्र संकुलः. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादश साहस्र्यां संहितायां सप्तमस्कन्धे वरुणकृपया शैव्यायां पुत्र उत्पत्ति वर्णनं नाम चतुर्दशोऽध्यायः. सर्वं जगदाम्बर प्रणमस्तु. अथ पञ्चदशोऽध्यायः. व्यासो उवाच प्रवृत्ते सदने तस्य राज्ञः पुत्रमहोत्सवे आजगाम तदा पाशी विप्रवेशदरः शुभः. வியாசர் ஜனமேஜனை பார்த்து சொல்கிறார். பிரவருத்தே சதனே தஸ்ய ராஜ்ஞகா ராஜாவுடைய அந்த பேலஸில், சதனம்னு பிளேஸ், ராஜாவுடைய அந்த பேலஸில் புத்திர மகோத்சவம் புத்திரம் பிறந்த உற்சவம், அது உற்சவம் நடக்கிற நேரத்தில் அப்படி பிரவருத்தி ஆகிட்டுருக்கு. எல்லாருக்கும் சாப்பாடு தானம் எல்லாம் நடந்துட்டுருக்கு. அந்த சமயத்தில் வரார். யார் வரா? பாஷி வருணன், பாசத்தை கயிறை கையிலுடையவன் வருணன். ஆஜகாம வந்துட்டார்.
விப்ரவேஷதரக சுபக சோபனமான ஒரு பிராமண வேஷத்தில் வரார் நம்ம வருணர். व्यास उवाच प्रवृत्ते सदने तस्य राज्ञः पुत्र महोत्सवे आजगाम तदा काशी विप्रवेशधरः शुभः. राधे कृष्ण मैम. स्वस्ति इति उक्त्वा नृपं प्राह वरुणः अहं निशामय पुत्रः जातः तव अदीश यज अनेन नृप आचुमाम्. ஸ்வஸ்தி மங்களம் உண்டாகட்டும் ஆசீர்வாதம் பண்றார். ஸோ வருணன் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு நிருபம் பிராக ராஜாவை பார்த்து சொல்கிறார், அகம் வருணக, நான் பிராமணன் இல்லைப்பா, நான் வருணன் வந்திருக்கேங்கிறார். அவன்கிட்ட போயிட்டு நிஷாமையா பார், என்னை பார், நான் சொல்கிறதையும் கேளு. நிஷாமையா புத்திரக ஜாத்தக, உனக்கு பிள்ளை பிறந்தாச்சு, நீ கேட்டே நான் கொடுத்தேன், உனக்கு குழந்தையும் பிறந்தாச்சு. தவ அதீஷா, எல்லாருக்கும் ராஜா சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய உனக்கு குழந்தை கிடச்சாச்சு. அனேனா, இந்த குழந்தைய வச்சுட்டு யஜா யாகம் பண்ணு. நிருப ராஜாவே ஆஷுமாம், சீக்கிரமே எனக்கு யாகம் பண்ணி கொடுன்றார். குழந்தைக்கு இப்போ தான் பிறந்து 10 நாள் ஆயிருக்கு, புண்ணியாச்சம் தான் ஆயிருக்கு. இப்போ வந்துட்டாரு வர்ணன் அந்த குழந்தைய திருப்பி வாங்கிக்கிறதுக்கு. स्वस्ति इति उक्त्वा नृपं प्राह वरुणः अहं निशामय पुत्रः जातः तव अदीश यज आनेन नृप आशुमाम्. सत्यं कुरु वचः राजन् यत् प्रोक्तं भवतः पुरा वन्द्यत्वं तु गतं ते अद्य वरदानेन मे किल. हे राजन, ஹே ஹரிச்சந்திர ராஜாவே, சத்தியம் குருவச்சக, நீ சொன்ன வார்த்தையை சத்தியமாக ஆக்கு. எத் புரோக்தம் பவதக புறா, முன்னாடி எங்கிட்ட சபதம் பண்ணி சொல்லியிருக்காய் நான் உனக்கு யாகம் பண்ணி தரேன்ட்டு. அந்த முன்னாடி சொன்ன வார்த்தையை சத்தியமாக ஆக்கு. வந்தியத்துவம் துகதம், இப்போ இனிமேல் யாரும் உனக்கு குழந்தை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஸோ உனக்கு குழந்தை பிறக்காத்தவன் அப்படின்னு யாரும் உன்னை வந்தியத்துவம், உன்னுடைய அந்த மலட்டுத்தன்மையை யாரும் இகழ முடியாது. தே கதம், அது போயிடுது. தே அதே வரதான என்ன மேய்க்கல, நான் வர கொடுத்ததுனால அப்படி ஆச்சு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு வர்றேன். सत्यं कुरु वचः राजन् यत् प्रोक्तं भवतः पुरा वन्द्यत्वं तु कथं ते अद्य वरदानेन मे किल. इति तस्य वचः श्रुत्वा राजा चिन्तां चकारः कथं हन्मि सुतं जातं जलजेन समाननम्. ஸோ அந்த வார்த்தையை கேட்குறார். வச்ச ஸ்ருத்வா, அந்த வர்ணன் வந்து இப்போ குழந்தை இப்போவே யாகம் பண்ணுங்கிறாரே. சிந்தாம்சக்கார, ரொம்ப கவலை வந்துடுது ராஜாவுக்கு. ஹன்மி சுதம் ஜாதம், இப்போ தான் பிறந்திருக்கு குழந்தை. ஜாத்தம் சுதம், இப்போ பிறந்திருக்கிற குழந்தைய ஹன்மி கதம், எப்படி நான் கொல்லுவேன் அந்த குழந்தைய. ஜலஜேன சம ஆனனம், அது ஒரு முகம் எப்படி இருக்குன்னா இப்போ மலர்ந்த தாமரை மாதிரி இருக்குது அந்த குழந்தை. அப்படி தான் இப்போ தாமரை மலர்ந்த மாதிரி சம ஆனனம். ஜலஜான்னு சொன்னாலும் தண்ணீரில் பிறக்கக்கூடியது, ஜலத்திலேருந்து தோன்றக்கூடியது தாமரை. ஸோ ஜலஜேன, அன்று மலர்ந்த தாமரை போல் அப்படி மூஞ்சி இருக்கு குழந்தைக்கு, நான் இதை எப்படி கொல்லுவேன் யோசிக்கிறேன். इति तस्य वचः श्रुत्वा राजा चिन्तां चकारः कथं हन्मि सुतं जातं जलजेन सम आननम्. राधे कृष्ण मैम. राधे कृष्ण. लोकपालः समायातः विप्रवेशेन वीर्यवान् न देवहेलनं कार्यं सर्वदा शुभम् इच्छता. ஸோ லோகபாலக சமாயாத்தக. ஸோ லோகபாலன் யார்? வர்ணனோட லோகபாலன் இல்லையா? மேற்கு திசைக்கு அதிபதி இல்லையா அவர் லோகபாலன். லோகபாலர்கள் நான் 8 பேர் இருக்காளே ஒரு திசைக்கு. அதில் லோகபாலன் மேற்கு திசைக்கு அதிபதியான இந்த வர்ணன் வந்திருக்கான். வீரியவான், நல்ல வீரியம் பொருந்தியவன், பராக்கிரமமுடையவன். விப்ரவேஷேன, விப்ர பிராமண வேஷத்தில் வந்திருக்கார். ந தேவகேலனம் காரியம், அப்படி தேவர்கள் வரும்போது அவளை வந்து பரிகசிக்கிறதோ அவள் பண்ணுற தப்புன்னோ சொல்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. ந காரியம், அது செய்யக்கூடாது. சர்வதா சுபம் இச்சதா, தனக்கு சோபனம் வேணும் மங்களம் வேணும்னு யார் நினைக்கிறாளோ அவள் நிச்சயமாக தேவகேளன, தேவர்களை கேலிக்குரியதாக ஆக்கக்கூடாது நினைக்கிறேன் மனசில். लोकपालः समायातः विप्रवेशेन वीर्यवान् न देवहेलनं कार्यं सर्वदा शुभमिच्छता. पुत्रस्नेहः सुदुश्चेद्यः सर्वदा प्राणिभिः सदा किं करोमि कथं मे स्यात् सुखं सन्तति सम्भवम्.
ஸோ புத்திரஸ்நேகம் இருக்கே சூ துஷ்சேத்தியக சேதனம் பண்ண முடியாது, அது கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். புத்திர ஸ்நேகத்தை வந்து அதை வெட்டி விடுறது அது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானது வந்து தன்னோட பிள்ளைய தனக்கு முன்னாடி போகிறது தானே சொல்லுவாள். ஜென்ரலாகவே உலகத்தில் அப்படி தானே, புத்திர ஸ்நேகம் தான் ரொம்ப பெரிய ஸ்நேகம். குழந்தை தனக்கு முன்னாடி போனால் எவ்வளோ ஒரு துக்கம் அந்த பேரண்ட்ஸுக்கு. ஸோ அது மாதிரி துஷ்சேத்தியக அதை கட் பண்ணுறது, புத்திர ஸ்நேகத்தை வெட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சர்வதா நிச்சயமாக பிராணி எல்லா பிராணிகளுக்குமே அந்த துக்கம் நிறைய உண்டு. சதா ஆல்வேஸ் கிம் கரோமி, நான் என்ன பண்ணுவேன், கதம்மே சாத் சுகம், எப்படி எனக்கு சுகம் உண்டாகும், சந்ததி சம்பவம் சுகம், எனக்கு சந்ததி இப்போ கிடச்சிருக்கு, இந்த சுகம் எப்படி நிலைக்கும்னு யோசிக்கிறான் ராஜா. புத்திர ஸ்நேகः சுதுஷ்சேத்யः சர்வதா பிராணிபிः சதா கிம் கரோமி கதம் மே ஸ்யாத் சுகம் சந்ததி சம்பவம். தைர்யம் ஆலம்பிய பூபாலः तं नत्वा प्रतिपूज्य च उवाच वचनं श्लक्ष्णं युक्तं विनयपूर्वकम्. ஸோ பூபாலக ராஜா தைரியம் ஆரம்பியா, கொஞ்சம் தைரியம் வரணுட்டு எப்படியா கொஞ்சம் டைம் கேட்கலாம்னு யோசிக்கிறார். இப்போ நத்வா பிரதிபூஜிச்ச, அவருக்கு நல்ல பூஜையெல்லாம் பண்ணி அவரை வணங்கி, வச்சனம் ஸ்லக்ஷ்ணம், ரொம்ப சாஃப்டான வார்த்தைகள், ரொம்ப இனிமையான வார்த்தைகள், யுக்தம் அதாவது பொருந்தணும், ஏதோ பேசுகிறதுல வந்து கேட்கறதுக்கு ஒரு பொருத்தமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி யுக்தமான வார்த்தைகளை வினயபூர்வகம் உவாச்ச, ரொம்ப பணிவோடு கூட சொன்னார். இப்போ வர்ணனை பார்த்து சொல்கிறார் ராஜா. தைர்யம் ஆலம்பிய பூபாலः तं नत्वा प्रतिपूज्य च उवाच वचनं श्लक्ष्णं युक्तं विनयपूर्वकम्. राजोवाच देवदेव तव अनुज्ञां करोमि करुणानिधे वेदोक्तेन विधानेन मकञ्च बहुदक्षिणम्. தவ அனுஜ்ஞா, உங்களுடைய அனுஜ்ஞான பர்மிஷன், உங்களுடைய பர்மிஷனோடு கூட தேவாதி தேவனே வர்ணனே கருணாநிதே கருணை நிதியே கரோமி, நான் கண்டிப்பாக செய்வேன், யாகம் பண்ண மாட்டேங்கிறது கிடையாது, சத்தியமாக நான் பண்ணுவேன். வேதோக்தேன விதானேன, வேதம் எப்படி சொல்லியிருக்கோ அந்த பசுபந்த யாகத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அந்த முறைப்படி செய்வேன். மகம்ச பகுதட்சிணம், நிறைய தட்சிணை கொடுத்து நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ராஜோவாச்ச தேவதேவ தவ அனுஜ்ஞாம் கரோமி கருணாநிதே வேத உக்தேன விதானேன மகம் ச பகுதக்ஷிணம். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து.